ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், RSS காக்கி டிராயர் போட்டிருக்கவன் அரசு பணியில் இருக்கிறோம்னு வெளிப்படையா வரலான்னு இன்னைக்கு சொல்றான்னா எவ்வளவு துணிச்சலும் திமிரும் அவர்களுக்கு இருக்கும். அதை ஒடுக்க வேண்டும் என்றால் இன்னும் நீண்ட காலம் நாம் போராட வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறோம். இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஐயா தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், தலைவர் கலைஞரால், இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் முதல்வரால், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி, ஐயா சுபவி இவர்கள்லாம் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த அளவிற்கு வந்திருக்கிறோம். ஆனால் இதை இன்னும் வட இந்தியாவிற்கு கொண்டு சேர்க்கின்ற பணி நமக்கு இருக்கிறது. அவங்க எப்படியா இருக்கட்டும், நம்ம எப்படியா இருந்துடலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவர்களையும் சேர்த்து இழுக்க வேண்டிய பணி, அந்த பணியைத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மிருகபலத்தோடு வந்திருக்க வேண்டிய பாஜகவுடைய ஆட்சி தடுக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் முடங்கி போகின்ற சூழலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய தமிழகத்திலே கடந்த தேர்தலிலே நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் அமைத்த கூட்டணி, சட்டமன்ற தேர்தலில் அமைத்த கூட்டணி தான் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற மாநில கட்சி தலைவர்களுக்கு ஒரு பாடமாக வழிகாட்டியாக அமைந்த காரணத்தினால்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நாடாளுமன்றத்தில் செய்ய முனைந்த காரணத்தினால்தான் இந்த தேர்தலில் இந்த வாய்ப்பு ஏற்பட்டது. ஏன்னா மிருகபலத்தோடு வந்திருப்பார்கள். மிருகபலத்தோடு வந்திருந்தால் என்ன நிலைமை என்று கூட நாம் நினைத்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்பவே குற்றவியல் சட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு அவன் ஏதோ ஹிந்தியில பேர் சொல்றான். இன்னும் நமக்கு அந்த பேர் வாயில கூட வரல. அந்த சமஸ்கிருதத்தில் சொல்ற அந்த வார்த்தை ஏதோ ஒரு சங்கீதா, ஏதோ ஒரு பேரு, அது மட்டும்தான் ஞாபகம் வருது நமக்கு. ஏன்னா அதையும் நம்ம தோழர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.